हाय फ्रेंड्स इनकी நம்ம தேங்கோட மாஃபியா எஃப்எஃப் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஓகே. தேங்க வைன் அந்த ரூமில் அப்படியே விட்டுட்டு போயிருப்பான். வைன் அங்கேருந்து எந்திரிக்க முடியாமல் எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே இறங்கி வந்தான். ஒயின் எங்கேருந்து வர? நாங்கள் நினச்சோம் நீ நேற்று அப்பா கூட வீட்டுக்கு போயிட்டேன்னு. நைட் ஃபுல்லாக நீ இங்கே தான் இருந்தியா? அது ஆமாம் ஆமாம், நான் நைட்டு இங்கே தான் இருந்தேன். அப்பா போனதும் எனக்கு ஒரு மாதிரி ஸ்டமக் பெயினாக இருந்துச்சு. அதான் மேலே ரூம் எடுத்து இருந்தேன். எங்கள் யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. அது அது ரொம்ப வயிறு வலிச்சுது, அதான் போய் தூங்கிட்டேன். ஓ சரி ஓகே, இப்போ நீ ஓகேவா? ஓகே தான். அப்புறம் அப்பாவுக்கு இது தெரிய வேணாம். அப்பா நான் உங்கள் கூட இருக்கேன்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. அப்படியே நினச்சிக்கிட்டோம். ம் ம் ஓகே, நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம். சரி நான் கிளம்புறேன். அப்பா தேடுவாங்க, நான் போகிறேன். பாய். பாய், பார்த்து போ. ஒயின் அங்கேருந்து வெளியே வந்தா. ரோட்டில் ஆட்டோக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். தேங்கவன் காரில் தூரமாக நின்று ஒயின் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டே இருந்தான். ஒயின் சரியாக நிற்கவே முடியாமல் அங்கே இருக்க ஒரு வாழை பேலன்ஸ் பண்ணி நின்றுட்டு இருந்தான். தேங்க ரொம்ப கோவமாக அவன் கண்ணெல்லாம் டியர்ஸோட ஒயினே பார்த்துட்டு இருந்தான். ஆட்டோ போகலான்னு ஒயின் அங்கேருந்து போனதும் தேங்கவன் கார் சீட்டில் சாஞ்சு கண்ணை டைட்டாக மூட்டினான். அவன் கண்ணில் இந்த டியர்ஸ்லாம் அப்படியே வடிஞ்சிச்சு. அதை அப்படியே வைப் பண்ணிவிட்டு தேங்க அங்கேருந்து கிளம்புனான். தேங்க அவனோட இடத்துக்கு வந்ததும், டீத்தியம் எங்கடா போயிருந்த? உன் கார் நீ பார்க் பண்ண அதே இடத்துல தான் நின்றுட்டுருக்கு. நீ எங்கே இருந்த? நீ அந்த பர்த்டே பார்ட்டியில் தான் இருந்தியா? ஆமாடா. சரி அதை விட நைட் இதுக்கு கால் பண்ணியிருந்த. அதுவா, அவன் சொன்னான்ல நமக்கான ஸ்கெட்ச்னு. அது வேறு ஒன்றும் இல்லை. போலீஸ்லாம் நம்மளை பிடிக்க தீவிரமாக வேலை பார்த்துட்ருக்காங்க. நம்மளை பற்றின டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறதுலேருந்து ஒவ்வொன்றும் ரொம்ப சீக்ரெட்டாக. எல்லாத்துக்கும் காரணம் இந்த டிஐஜி தானே. அண்ட் அவ்வளோதான்டா, பிரச்சனை ஒன்றும் இல்லை. இவனுங்க என்ன தெரினாலும் நம்மளை பற்றின எந்த சீக்ரெட்டையும் வெளியே எடுக்க முடியாது. ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட அவங்களுக்கு கிடைக்காது. இதெல்லாம் நினச்சி நம்ம வரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் தேவையில்லாமல் கொஞ்சம் ஓவராக டென்ஷன் ஆகிட்டேன். போலீஸ் தான், பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த என்கவுண்டருக்கெலாம் வாய்ப்பே இல்லைடா. அதெல்லாம் சும்மா நம்மளை பயமுறுத்துறதுக்காக. எந்த எவிடன்ஸும் இல்லாமல் எப்படி நம்மளை என்கவுண்டர் பண்ண முடியும்? அண்ட் இங்கே இருக்க எல்லா திங்ஸையும் நான் நம்மளோட அந்த குடோனுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இங்கே இருந்தாலும் எந்த ப்ராப்ளமும் இல்லை தான். இருந்தாலும் நம்மளை நெருங்கிட்டா அதுக்கேற்ற பிளானோடு நம்ம இருக்கணும்ல. என்னடா நான் பேசிகிட்டே இருக்கேன், எதுவுமே சொல்ல மாட்டேன். இந்த பிளான்க்கெலாம் காரணம் டிஐஜி தானே கன்ஃபார்மாக தெரியுமா? கன்ஃபார்ம்டா. நேற்று கூட நீ போன அதே ரெஸ்டாரண்ட்க்கு அந்த டிஐஜியும் வந்திருக்கான். அவன் அங்கே உன் கார் நிற்குதுன்றதை நோட் பண்ணிட்டு தான் போயிருக்கான். அதெல்லாம் விடு, நீ சொல்லு. பர்த்டே பார்ட்டி எப்படி இருந்துச்சு? செம்ம ஃபன்னா, அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சா? உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி? உனக்கு ஓகேவா இருந்தாங்களா இல்லை இரிட்டேட்டிங்காக இருந்தாங்களா? உன்னை பார்த்து வைன் ஹாப்பியா? நைட் ஃபுல்லாக பார்ட்டி நடந்துச்சு. ஆனால் காட் சொன்னாங்க பார்ட்டி நடக்கிற இடத்துல உன்னை பார்க்கவே முடியலன்னு. வைன் கூட இல்லைன்னு சொன்னாங்க. என்ன 2 பேர் தனியாக பார்ட்டி பண்ணிட்டு இருந்தாங்களா என்ன? உன் மேலே சரக்கு ஸ்மெல்லே வரலையேடா. கொஞ்சம் கூட நீ குடிக்கலையா? ஏண்டா ஒயினுக்கு நீ குடிச்ச பிடிக்காதா? சிமன், நான் பார்ட்டி ஹாலில் இல்லை, நான் மேலே ரூமில் இருந்தேன். ரூமில் இருந்தியா? டீ ஒயினை மீட் பண்ண போயிட்டு இருக்கடா ரூம். தேம் என்ன சொல்கிற? ரூமில் மீன்ஸ் நீயும் ஒயினும் ரூமில் இருந்தீங்களா? தேம் நிச்சயமாக சொல்கிறியா? அப்போ நைட் ஃபுல்லாக நீ ஒயின் கூட இருந்தியா? அதுவும் ரூமில்? ஜிமின் தேங்க் பக்கம் கம்ஃபர்டபுளாக திரும்பி உட்காந்துட்டு, டீ என்னடா சொல்லிகிட்ருக்க? நிஜமாக தான் சொல்கிறியா? நைட் ஃபுல்லாக நீ ஒயின் கூட இருந்தியா? ஆமாம். தேயா நீ வர்ஜின் இல்லையா? டேய் என்ன கேட்குற? சொல்லு. இல்லையா? அது எனக்கு தெரியாதா? சும்மா ஒரு நிமிஷம் ஒன்று ரூம்குள்ளே விட்டதுக்கே நீ என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தான்னு பார்த்தனே. நைட் ஃபுல்லாக இருந்திருக்க. தேயா ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா. இது நீ ஓடி வந்து என்கிட்ட ஹாப்பியாக சொல்லியிருக்கணும். என்ன இப்படி உட்காந்துட்ருக்க? தேம் தேங் என்னடாச்சு? தேங் ஜிமனை ஹக் பண்ணோம். தேங் என்னாச்சு? எல்லாம் ஓகே தானே? உனக்கும் எனக்கு எதுவும் ப்ராப்ளமா? சொல்லி என்ன ஆச்சு? என் லைஃப்பில் இனிமேல் ஒயின் இல்லைடா. எனக்கு இனிமேல் ஒயின் வேணாம். ஏய் என்ன என்ன பேசிகிட்டு இருக்க நீ? தேவம்
என்னாச்சுடா? எனக்கு ஒயின் வேணாம்டா. நம்ம நம்ம லைஃப்குள்ளே ஒயின் வேணாம். ஏய் என்ன என்னாச்சு? வேறு எதுவும் ப்ராப்ளமா? ஒயின் உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கலையா? ஏய் இதெல்லாம் ரொம்ப நார்மல்டா. இதுக்காகலாம் என்ன? ஒயின் ரொம்ப நல்ல பொண்ணுடா. இப்பெல்லாம் பேசுகிறா. என்னை பாரு, என்னாச்சுடா? ஜிமன், ஒயின் அந்த டிஐஜியோட பொண்ணு. ஏத்தியம் என்ன சொல்கிற? ஆமாடா, எனக்கு நேற்று நைட் தான் தெரியும். ஒயின் டிஐஜியோட பொண்ணு. அவன் சொன்னான்ல நம்மளுக்காக போட்டிருக்க ஸ்கெட்ச், அது ஒயினை வச்சு தான். நான் ஒயின் கூட இருக்க ஒவ்வொரு இடத்துலையும் போலீஸை பார்த்துருக்கேன்டா. பீச்சில், தேட்டரில், ஈவன் கார் நிற்கிற ரோட் சைடில் கூட நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் யதார்த்தமாக நடந்ததுன்னு நினச்சேன். ஆனால் இல்லைடா, எல்லாம் இந்த டிஐஜியோட ஸ்கெட்ச், அதுவும் ஒயினை வச்சு. ஏத்தியம் என்ன சொல்கிற? நிஜமாவா? நிஜமா தான்டா. நம்மளை சிக்க வைக்கணுன்றதுக்காக அவன் மக்களையே. ஏத்தியம் என்னடா சொல்கிற? பாரு, நமக்கு கூட ஒரு சின்ன சந்தேகம் கூட வராத அளவுக்கு எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கான்னு என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுலே இருந்தாடா. இப்போ தான் புரியுது என்னை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் என்கிட்ட இருந்தே கலெக்ட் பண்ணியிருக்கான்னு. ஏய் சரி, ஓகே ஓகே. இதுக்கு தான் ஜிமன் நான் யாரையும் நம்புறதே இல்லை. நான் வேணா நம்பியிருக்கவே கூடாது. என்னத்தை காட்டினான்னு தெரில, எதையுமே யோசிக்காமல் இருந்துட்டேன். ஏத்தியம் நானுமே அவளை பற்றின எந்த டீட்டெயில்ஸையுமே கலெக்ட் பண்ணாமல் வந்துட்டேன்டா. அவள் ரொம்ப நார்மலாக இருந்தா, ரொம்ப இன்னசென்ட்டாக ஸ்கூட்டியில் வருவா, கேபில் போவா. அவள் மேலே சுத்தமாக டவுட்டே வரல. ஆனால் நீ அவளை வீட்டிலலாம் ட்ராப் பண்ணியிருக்கல? வீட்டில் இல்லை, அவள் ஏரியாவோட கார்னரில் வீட்டுக்கிட்ட ட்ராப் பண்ணா எங்கள் அப்பாவுக்கு சந்தேகம் வந்துடும் சொல்லுவாள். நிஜமாவே இதெல்லாம் வேணா அவள் அப்பாவோட சேர்ந்து போட்ட பிளானா என்ன? கொஞ்சம் கூட சந்தேகம் வராத அளவுக்கு எப்படிடா? நீ அவகிட்ட ஃபிசிக்கலாக மூவ் பண்ணியிருக்கல? எது வர வேணாலும் போகணும் அவங்க அப்பா சொல்லி அனுப்பியிருக்காண்டா. அப்படிலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒயினுங்கிட்ட அவள் பேரண்ட்ஸ் பற்றி எதுவும் சொன்னது இல்லையா? சொன்னதில்லை. ஆரம்பத்தில் உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லு, என் அப்பா கிட்ட பேசுகிறேன்னு சொல்லுவா. ஆனால் அப்போ கூட அவங்க அப்பா டிஏஜின்னு என்கிட்ட சொன்னது இல்லைடா. என் கூடவே இருந்து என்னை இப்படி ஏமாற்றிருக்காடா. நான் அவளை எவ்வளோ நம்பினேன் தெரியுமா? நான் அவளுக்கு எவ்வளோ லவ் பண்ணேன் தெரியுமா? ஆனால் ஓகே ஓகே அவளை வேணா நம்ம இடத்துக்கு எனக்கு இப்போ வேணாண்டா. அவங்க அப்பனுக்காக இவ்வளோ தூரம் போனவள நான் எப்படிடா? எனக்கு இப்போ வேணாம். தேவ் ஒருவேளை எனக்கு தெரியாமல் கூட இதெல்லாம் அவளுக்கு தெரியாமல் எப்படிடா? நேற்று ரெஸ்டாரண்ட்க்கு அவங்க அப்பா பெர்மிஷனோட தான் போயிருக்கா. போய் 1/2 hour கூட ஆகலை, அதுக்குள்ளே பின்னாடியே பொண்ணு தேடி வந்திருக்கான். அந்த 1/2 hour இடையில தான் அவளுக்கு நான் கால் பண்ணி சொன்னேன் நான் வரேன்னு. நான் அங்கே வரேன்றதை அவள் இன்ஃபார்ம் பண்ணாமல் 1/2 hour பொண்ணு தேடி வரேன்னா பக்காவான ஸ்கெட்ச் தான். என்னை இதுவரை அவள் யார்கிட்டையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணதில்லடா. நேற்று கூட அவள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யார்கிட்டையுமே என்ன காட்டல. இது ஒரு சீக்ரெட்டான ஸ்கெட்ச். நான் தான் இது எதுவுமே புரியாமல் பைத்தியக்கார மாதிரி இருந்துட்டேன். ஓகே 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 பார்த்துக்கலாம். நீ ஃப்ரீயாரு. ஜிம்னை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. அவள் இன்னசென்ட் மாதிரி என்கிட்ட எப்படிலாம் நடிச்சிருக்காள். என்னை எப்படி ஏமாத்திருக்கா பாரு. அவள் ஏமாத்துறன்றது கூட தெரியாமல் நான் ஏமாந்துட்டு இருந்திருக்கேன்டா. ஓகேடா எதுக்கு பேலரம்? இங்கே பாரு, உனக்கு வேணும்னா சொல்லு. அவள் எப்பயும் கூட தான் இருப்பா. நான் பார்த்துக்கிறேன். உனக்கு வேணாண்ணா வேணாண்டா, இதை இதோட ஸ்டாப் பண்ணிடு. அல்லாதடா ப்ளீஸ். நான் அழலடா, எனக்கு அவள் வேணாம். எனக்கு என் மேலே தான்டா கோபமாக இருக்கு. ஒரு பொண்ணை ஏமாத்துறா, அது கூட புரியாமல் நான் ஏமாத்துட்டு இருந்திருக்கேன்ல. அதான் வேற ஒன்றும் இல்லை. நீ ஓகே தானே? ஓகே ஆயிடுவேண்டா. சரி, இன்னைக்கு சரக்கெல்லாம் மாற்றிடலான்னு சொன்னல, போமா? என்னடா ஒரு 1/2 hour வெயிட் பண்ணு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். இன்னைக்கு எதுவும் பண்ண வேணாம். நீ போய் ரெஸ்ட் எடு. ரெஸ்ட் எடுக்க என்னடா இருக்கு? நான் தனியாக இருந்தேன்னா
என்னை ஒருத்தர் ஏமாற்றிட்டாங்கன்னு தோணிகிட்டே இருக்கு. போகலாண்டா, நான் ரெடி ஆகிட்டு வரேன். ம் தேவும் சரி சரி உங்கள் இஷ்டம். நீ வா, நான் வெயிட் பண்ணுறேன். தேவங்க ரெடி ஆகிட்டு வரலான்னு போனான். சி, இந்த டிஐஜி இவ்வளோ கேவலமானவனாக இருக்கான். பெத்த பொண்ணு. ஜிமன், உன் தப்பு தான். தேவங்க தான் லவ் பண்ணுற மூடில் இதெல்லாம் பற்றி யோசிக்காமல் இருந்திருக்கான். நீ விசாரிச்சிருக்கணும்லடா. ஒயின் யார் பேக்ரவுண்ட் என்ன இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்ல. சே, என்ன ஜிமன் நீ. ஒயின் ஒன்றா அப்படியே கொஞ்சம் நேரத்துலையே தேவங்க ரெடி ஆகிட்டு கீழே வந்தான். போகலாம் ஜிமன். தேவம், நீ ஓகேயா? ஓகே தான், போகலாம். சரி, கண்ணை கொடு. எதுக்குடா கண்ணை கொடு? என்னாச்சு ஜிமன்? கண்ணு என்கிட்ட இருக்கட்டும். வேணாண்டா, கண்ணை கொடு. ஜிமன், தேங்கிட்ட இருந்த கண்ணை வாங்கி காய்ச்சிக்கிட்ட கொடுத்துட்டு எங்களை க்ளோஸாக ஃபாலோ பண்ணாதீங்க. ஏதாவது சின்ன ப்ராப்ளம்னு தோணுனா கூட கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. உடனே பிளான் பி எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஓகே சார். ஜிமன், எதுக்கு அதெல்லாம்? நம்ம பார்த்துக்கலாம். இல்லை தேவம், ப்ராப்ளம் வேற ஒரு மாஃபியா கேங்காலன்னா அதை நம்ம எப்படி வேணாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது போலீஸ். ஸோ நம்மளை பற்றின ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட அவங்களுக்கு கிடைக்கக்கூடாது. அதான் ஒயின் பண்ணிட்டால தேவம். அவன் மூலமாக எதுவும் பெருசாக போயிருக்காது. அதுக்குள்ளே தான் தெரிஞ்சிருச்சுல இதுக்கெல்லாம் காரணம் டிஏஜியும் அவன் பொண்ணு தானே. நம்மளை சுற்றி நடக்கிற ப்ராப்ளம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுல. இதுக்கப்புறம் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் சேஃபாகவே கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். ஓகே தானே? ஓகே தான் ஜிமன், நீ என்ன சொன்னாலும் ஓகே தான். வா போகலாம். தேவங்கும் ஜிமனும் அங்கேருந்து கிளம்பி அவங்க சரக்குலாம் இருக்க இடத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ வழியிலேயே போலீஸ் தேவங்களோட காரை சுற்றி வலிச்சாங்க. ஜிமன், போலீஸ் நினச்சேன்டா, பார்த்துக்கலாம் வா. ஜிமன் அங்கேருந்து தூரத்தில் இருக்க அவங்க காட்சிக்கிட்ட சிக்னல் கொடுத்துட்டு காரில் இருந்து இறங்கினான். ஹலோ சார், என்ன வேணும்? எதுக்காக இப்போ எங்களை ரவுண்ட் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் தானே தேவன் ஜிமன்? ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? டிஐஜி ஆஃபீஸ்க்கு உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. டிஐஜி ஆஃபீஸ்க்கா? எதுக்கு? அங்கே வரீங்களா? பேசிப்போம். ஃபர்ஸ்ட் எதுக்குன்னு சொல்லுங்கள், அப்புறம் வரதை பற்றி யோசிக்கலாம். ஓகே, அரெஸ்ட் வாரண்ட் அப்படி ஏதாவது வச்சுருக்கீங்களா? காட்டுங்க பார்க்கலாம். ஓ, வாரண்ட் தானே. நீங்கள் டிஐஜி ஆஃபீஸ்க்கு வாங்க, அங்கே காட்டுறேன். ஜிமன், போகலாண்டா. டிஐஜி ஆஃபீஸ்க்கு தானே, நாங்கள் வந்துடுறோம். இல்லை எங்கே கூட தான். ஏய், வாரண்ட்டை காட்டு, நான் உன் கூட வரேன். இல்லைனா நான் வரேன், அவ்வளோதான். உன் கூட தான் வரணும்னு சொன்னேன்னா என்னால் வர முடியாது. என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. தேங்கஞ்சிமனும் ரொம்ப கூலாக போய் அவங்க வண்டியில் ஏறிட்டு அப்படியே அங்கேருந்து டிஐஜி ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. போலீஸோட காரெல்லாம் அவங்கள ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. தேங்கஞ்சிமனும் ரொம்ப கெத்தாக அந்த டிஐஜி ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ராகி டிஐஜி முன்னாடியே வந்து உட்காந்தாங்க. ஏய், நீங்கள் தானே தேங்கஞ்சிமன்? ஆமாம். சரி, ஓகே. எதுக்காக எங்களை ரவுண்ட் பண்ணீங்க? ஏதோ வாரண்ட் இருக்குது காட்டுறேன்னு சொன்னாங்க, அதான் பார்த்துட்டு போல வந்தேன். காட்டுங்க, என்ன வாரண்ட்? டேய், இவ்வளோ நாளாக நீங்கள் பண்ணிட்டு இருந்த வேலைக்கெலாம் இன்றைக்கே டவுட் வைக்கேன். ஏதோ பெரிய மாஃபியாவாமே நீங்களா? என்னடா, உங்களை கண்டே பிடிக்க முடியாதுன்னு நினச்சிட்ருக்கீங்களா? நாங்கள் நினச்சா இது வேணால் பண்ண முடியும். பார்த்தல, இதுவரை போலீஸ் ஸ்டேஷனே பார்க்காத தேங்காயும் ஜிமனையும் இங்கே உட்கார வச்சுருக்கேன். தேங்காயும் ஜிமனும் ரொம்ப கெத்தாக நக்கலாக அந்த டிஐஜி பேசுகிறத கேட்டுட்டு இருந்தாங்க. டிஐஜி டென்ஷன் ஆகிட்டு, ஏய் என்னடா அப்படி பார்க்குறீங்க? என்ன நான் பேசுகிறதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அவங்கள உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கேன்ல. ஹலோ ஹலோ, என்ன மாஃபியான்றீங்க, என்னென்னமோ சொல்கிறீங்க. ஓகே, அது உங்கள் இஷ்டம், நீங்கள் போலீஸ் எது வேணால் பேசலாம். எவிடன்ஸ் இருக்கா? ஏதாவது ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸ் காட்டுங்க பார்க்கலாம். எவிடன்ஸ் தானே, ஒரு நிமிஷம். அப்போ ஒயின் அந்த ரூம்குள்ளே வந்தா தேங்கும் ஜிமனும் ஒயினை பார்த்து முறைச்சிட்டு இருந்தாங்க. ஒயின் தேங்க பார்த்து கல்ப் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தா. என்ன தேம் பேச்சே வரமாட்டேங்குது? ஒன்றை பற்றி ஃபர்ஸ்ட் சொல்லவா இல்லை ஜிமினை பற்றி ஃபர்ஸ்ட் சொல்லவா? சரி, 2 பேரை பற்றியுமே சொல்கிறேன். உங்கள் 2 பேரோட பேரண்ட்ஸுமே மாஃபியா தான். நீங்கள் வழியாக மாஃபியா ஃபேமிலியாக தான் இருக்கீங்க. அண்ட் உன் பேரண்ட்ஸ் போட்டதே இந்த ஜிமினோட பேரண்ட்ஸ் தான். அப்புறம் உன் அங்கிள் வந்து ஜிமினோட பேரண்ட்ஸை போட்டாங்க. ஸோ அதோட அந்த மாஃபியா ஜென்ரேஷன் முடிஞ்சு. அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் உழைச்சிருக்கீங்க. யாருக்கும் தெரியாமல் வேர்ல்ட்லே ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்க யங்கஸ்ட் மாஃபியா நீங்கள் தான் இல்லை? உங்ககிட்ட என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கன்ஸ் இருக்குது,
என்னென்ன டைப் ஆஃப் வெப்பன்ஸ் இருக்குது, நீங்கள் எந்தெந்த ஹோட்டல்லலாம் உங்கள் டீலர்ஸோட மீட்டிங்ஸ் வச்சுருக்கீங்க, எல்லா டீட்டெயிலுமே எங்கள்கிட்ட இருக்குது. இல்லை வைன், தேங்காய் கை ரெண்டையும் டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு வைனை பார்த்து முறைச்சிட்டு இருந்தான். வைன் தேங்காய் பார்த்து கல் பண்ணிகிட்டே இருந்தா. ஓகே சார், இதெல்லாம் கேட்க நல்லாவே இருக்குது. நாங்கள் வேர்ல்ட்ஸ்லே எங்கேஜ் ஃபர்ஸ்ட் மாஃபியா. ஓகே, இதுக்கு ப்ரூஃப் ஏதாவது இருக்கா? ஐ மீன் இந்த பொண்ணை கேட்கல, ப்ரூஃப், பேப்பர் ப்ரூஃப், வேறு ஏதாவது எனி ஃபோட்டோகிராஃபிஸ்? அது உங்களுக்கு இதுவரை தெரிஞ்சிருக்கேன். இதுக்கு மேலே நான் விசாரிக்கிற விதத்தில் விசாரித்து எல்லா ப்ரூஃபையும் உங்கள் வாயிலேருந்தே சொல்ல வைப்பேன். பார்க்குறீங்களா? சார், அதுக்கு முன்னாடி நாங்கள் யாருன்னு தெரியுமா? அதான் சொன்னேன்ல, நீங்கள் தான் வேர்ல்ட்லேயே. ஓ, அகைன் மாஃபியான்னு சொல்லாதீங்க சார், காதெல்லாம் வலிக்குது. ஒன் செக். அப்போ ஜிமினோட லாயர் உள்ளே வந்தாங்க. ஹலோ சார், நான் தான் கிம் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட லீகல் அட்வைசர். எதுக்காக தேங்கையும் ஜிமினையும் இங்கே கூப்பிட்டு குறைச்சி விசாரிச்சிட்ருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இவனுங்க இந்த கண்ட்ரிலேயே டாப் ஃபர்ஸ்ட் மாஃபியா. சார், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கிம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பற்றி தெரியுமா? அந்த கம்பெனியோட எம்டி இந்த கிம் தேங் தான். அண்ட் பாக் ஜிமின் தேங்கோட ஃப்ரெண்ட். இவங்க 2 பேரும் தான் இப்போ இந்த கம்பெனிஸை நடத்திட்டுருக்காங்க. இது உலகத்துக்கே தெரியும், உங்களுக்கு தெரியாதா? அவர் பேக்லேருந்து நிறைய ஃபைல்ஸ் எடுத்து அந்த டேபிள் மேலே வச்சாங்க. பாருங்கள், பேப்பர் ஆர்டிகல்ஸில் கூட தியாங் ஜிமினோட நேம் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. எல்லாமே லீகலான ப்ரூஃப். செக் பண்ணுங்கள். இது தேங்கோட அங்கிள் நடத்திட்டு இருந்த கம்பெனிஸ் தான். அவங்களுக்கப்புறம் அது அப்படியே இவங்ககிட்ட வந்துருச்சு. அதை இன்னும் ஃபர்ஸ்ட் பிளேஸில் கொண்டு போயிட்டுருக்காங்க. அவங்கள போய் மாஃபியா அது இதுன்னு என்ன ப்ரூஃப் இருக்குன்னு அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சிட்ருக்கீங்க. அவங்கக்கிட்ட சாரி சொல்லி அவங்கள இங்கேருந்து அனுப்புங்க. அந்த டிஐஜி அங்கே இருக்க ஃபைலெல்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, நீங்கள் கிம் கம்பெனிஸோட ஓனரா? ஆமாம், அதில் என்ன டவுட்? அப்படி தானே அதில் போட்டிருக்கு. உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் சார். உங்களுக்கு எங்களை நல்லா தெரியுமா தெரியாதெல்லாம் நான் கேட்கல. ப்ரூஃப் இருக்கா? ஏதோ காட்டுறாங்களா ப்ரூஃப்? இது மாதிரி ஒரு ப்ரூஃப் அது இருக்கா? சும்மா காட்டுங்க பார்க்கலாம். அப்படி திருன்னு முடிச்சிட்டு இருந்தார். ஒன்றும் இல்லையா? சரி, ஓகே. பார்ப்போம். தேங்கும் ஜிம்னா அங்கேருந்து நினச்சாங்க. வைன் டிஐஜி கிட்டே நின்றுட்டு இருந்தா. தேங் வைனை முறைச்சிட்டே அந்த டிஐஜி கிட்டே போய், என்னடா நீ பெரிய இவனா? உனக்கு கேவலமாக இல்லை? என்னை பிடிக்கணுன்றதுக்காக உன் பொண்ணை என் கூட படுக்க அனுப்பியிருக்கா? அசிங்கமாக இல்லை? என்னடா பேசுகிறேன்? என் பொண்ணு அது வரலாம் போகிற ஆள் கிடையாது. ஓ, அவ்வளோ நம்பிக்கை? இது வந்து நிற்கிது அவன் எவிடன்ஸ். அதுக்கிட்ட கேளு. நேற்று நைட்டு எங்கே இருந்தான் தெரியுமா? டிஐஜி வைனை பார்த்தான். என்ன சொல்லலையா? ஓ, நீ இதான் லிமிட்னு எதுவும் சொல்லி கொடுத்துருக்கியா என்ன? சாரி, அந்த லிமிட்லாம் க்ராஸ் ஆகிடுச்சு. பிகாஸ் நான் தேவைங்கடா. நான் பொண்ணுங்கக்கிட்ட கண்ணை கட்டினாலே போதும். அவளை இத்தனை நாள் எங்கெங்கெல்லாம் தொட்டிருக்கேன், எங்கெங்கெல்லாம் தடவிருக்கேன் தெரியுமா? உன் பொண்ணை டிஐஜி பல்ல கடிச்சிட்டு தேவங்க முறைச்சிட்டு இருந்தான். என்ன பார்க்குறேன்? அதெல்லாம் ஓகேன்னு தானே விட்டுருக்கேன். பட் நீ எதிர்பார்க்காத ட்விஸ்ட் என்னென்னா, அவள் உன் பொண்ணுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் சும்மா விட்டு போவேனா? விட்டுட்டு தான் போயிருக்கேன். நேற்று நைட் ஃபுல்லாக என் கூட தான். எத்தனை ரவுண்டு அவளுக்கே தெரியாது. நீ சொல்லிக் கொடுத்த லிமிட்டெல்லாம் ஓகே தான், அவளும் அதை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணான். ஆனால் தேங்கிட்ட முடியுமா? நான் கிட்ட போனதுமே தானாக வந்துட்டான். ரொம்பலாம் ஃபோர்ஸ் பண்ணல, ஜஸ்ட் கொஞ்சம் தான். அப்புறம் அவளே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இல்லை ஒயின் என்ன பேசுனே தெரியாமல் அவங்க அப்பாவே பார்த்துட்டு கண்ணெல்லாம் டீயர்ஸோட கல் பண்ணி நின்றுட்டு இருந்தா. உங்கள் அப்பா தான் அனுப்பியிருக்கானா? நீயும் வந்திருக்க பாரு. அண்ட் கேட்க மறந்துட்டேன், நீ ஹாப்பி தானே? நான் ஹாப்பியாக வச்சுருந்தேன்ல. அண்ட் டிஜி சார், நெக்ஸ்ட் வந்துட்டு அனுப்பும்போது உங்கள் பொண்ணுகிட்ட இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து அனுப்புங்க. என்ன மாதிரி எல்லோரும் இவ்வளோ டைம் எடுத்து சாஃப்டாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்க மாட்டாங்க. இன்னும் பேசிகிட்ருக்க. என்ன சார், கோவம் வருதா? எல்லாம் முடிஞ்சு. இதுக்கப்புறம் கோவம் மட்டும்தான் பட முடியும். என்னோட இதை கூட உங்களால் புடுங்க முடியாது. அண்ட் கிம்மோட வாரிசு வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்வீட் கொடுங்க. ஓகே சார், பாய். அப்பா 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 இது அப்பா, இவன் சொல்கிறதுலாம் உண்மையா? அப்பா சொல்லுவேன், அவன் சொல்கிறதுலாம் உண்மையா? அப்பா 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 அது வந்து
என்ன பண்ணி வச்சிருக்க ஒயின்? ஒரு ஆம்பளை பையன்கிட்ட எந்த லிமிட் வர பழகணும்னு உனக்கு தெரியாதா? அப்பா அப்பா வந்து ஒயின் எதுவுமே பேச முடியாமல் தலையை குனிஞ்சு நின்றுட்டு இருந்தா. ஜிம்முன்னு தேங்கும் அங்கேருந்து வெளியே போனாங்க. அவங்க வெளியே போன ஃபியூ செகண்ட்ஸ்லேயே ஒயனும் தேங்க பின்னாடியே வந்தான். ஒரு நிமிஷம் சாரி 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 தேவ், எனக்கும் இதுக்கு வந்து சம்மந்தமாக இல்லை தேவ், நிஜமாக தான் சாரி. ஏய் சாவடிச்சிருவான்னு சின்ன இடத்துல என் கண்ணு முன்னாடி வந்துடாதா? அதான் உன் லைஃப்பில் கடைசி நாளாக இருக்கும். ப்ளீஸ் ப்ளீஸ் தேவ், நான் சொல்கிறது கேளு. சி ஜிமின் வாயினை முறைச்சிட்டே இருந்தான். ஜிமன் ஜிமன் நான் சொல்கிறது கேளுங்க ஜிமன், ப்ளீஸ் ப்ளீஸ் ஜிமன், நீங்களாவது நான் சொல்கிறது கேளுங்க ஜிமன். ஏய் என்ன சொல்ல போகிறேன்? போதும். என்ன நீங்கள் பிளான் பண்ண மாதிரி எதுவும் நடக்கலன்னு அகைன் ஒன் ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணுறியா? எல்லாத்தையும் இதோட நிப்பாட்டிக்கோ. ஜிமன் இவகிட்ட என்ன பேச்சு? பார்ப்போலாம். அவங்க அப்பா கூட்டு வந்து நிப்பாட்டுறான் எவிடன்ஸ்னு. கல் மாதிரி நிற்கிறான். இவன் மேலே தப்பு இல்லைண்ணா இன்னொரு கண்ணில் வந்து கண்ணீர் ஊற்றி இருக்காது. இப்படி பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு என்னை சிக்க வச்சலான்னு நினச்சல. அவ்வளோதான். உன் சாப்டரும் அவ்வளோதான். இதுக்கப்புறம் உங்கள் அப்பன் சாப்டரும் அவ்வளோதான். இனி ஒயன்ற வார்த்தையும் என் லைஃப்பில் கிடையாது. ஜிம்மனும் தேங்கும் அங்கேருந்து வெளியே போனாங்க. ஒயன் தேவங்க பின்னாடி வந்துட்டு இருந்தா. தேவ் ப்ளீஸ் தேவ் நான் சொல்கிறது கேளு தேவ். அப்பாவோட பிளான் எதுவும் வேணா இருக்கட்டுமே தேவ். நானும் உண்மையாக தான் தேவங்களை லவ் பண்ணேன். தேவ் ப்ளீஸ் ப்ளீஸ் தேவ் நான் சொல்கிறத கேளு தேவ். ஏச்சி வாய மூடு. எனக்கு உங்ககிட்ட பேசவே வேணாம். உன் மூஞ்ச பார்க்கவே வேணாம். என் முன்னாடி வராத தேவ் ப்ளீஸ் ப்ளீஸ் தேவ் ப்ளீஸ் ப்ளீஸ் தேவ். நிஜமாவே நான் லவ் பண்ணுறேன் தேவ். ஐ லவ் யூ தேவ். ஏய் அக்கன் ஏதாவது பேசிகிட்டு இருந்த சாவடிச்சிருவேன். தேவாயின் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு நீ எவ்வளோ கேவலமானவளாக இருப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கலாம். இதுக்கு மேலே கண்ணு முன்னாடி வந்துடாதா தேவ். நான் நிஜமாவே உன்னை லவ் பண்ணுறேன் தேவ். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ தேவ். ஓ லவ், நீ நிஜமாவே என்னை லவ் பண்ணியிருந்தேனா? எங்கள் அப்பா ஒரு டிஐஜி இதெல்லாம் உனக்காக பண்ணுற ஸ்கெட்ச். இருந்தாலும் நான் உன்னை லவ் பண்ணுறேன் தேவன்னு நீ என்கிட்ட சொல்லியிருப்ப. ஆனால் நீ என்னை பிடிக்கணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்க. அதனடி உங்கள் அப்பா எவிடன்ஸ்னு கூப்பிட்றான் வந்து நிற்கிற. அசிங்கமே இல்லாமல் என்கிட்ட வாங்கின இன்ஃபர்மேஷன்லாம் அப்படியே ஒப்பிச்சிருக்க போல ஆர்டராக சொல்கிறான். ஓ நீ போலீஸ்காரன் பொண்ணுல சி. ஜிமன் போகலாம். ஜிமனும் தேங்கும் அவங்க இடத்துக்கு வந்தாங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. தேவங்க சோஃபாவில் உட்காந்துட்டு இருந்தோம். ஜிமன் ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு தேவ் வா சாப்பிட்லாம். தேவ் ஜிமன் தேவங்க கிட்ட வந்தோம். டே லஞ்ச் ரெடிடா வா சாப்பிட்லாம். தேவங்க டேஸை வைப் பண்ணிவிட்டு வரேன்டா. ஏய் என்னடா? ஒன்றும் இல்லைடா வா. தேவங்க டைனிங்கில் வந்து உட்காந்தோம். ஜிமின் தேவங்க ஃபுட் எடுத்து வச்சுட்டு 2 பேரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. தேவங்க கொஞ்சம் கூட சாப்பிடாம ஃபுட்டில் கை வச்சுட்டே இருந்தான். தேவ் என்ன ஜிம் கிரேவி வைக்கவா? வேணாம். தேவங்க அகைன் ஃபுட்டில் கை வச்சு சும்மாவே உட்காந்துட்டு இருந்தோம். தேவ் சிக்கன் வேணுமா? வேணாண்டா. ஜிமின் தேவங்க பார்த்துட்டே இருந்தோம். தேவ் உனக்கு ஒயன் தான் வேணுமா? தேவங்க ஜிம்மினை பார்த்தோம். தேவ் என்னடா உனக்கு ஒயன் தான் வேணுமா? நீ ஒயனை மிஸ் பண்ணுறியா? ஏன் உன் ஃபேஸ் இவ்வளோ டல்லாக இருக்குது? தேவங்களை தான் சொல்கிறேன்ல உனக்கு அவள் வேணும்னா நான் அவளை உங்ககிட்ட கொண்டு வரேன்டா. அவள் என்ன பிளான் வேணால் பண்ணிட்டு போட்டும், அதெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். உனக்கு ஒயன் உன் கூட இருப்பா. நீயும் ஒயனை மிஸ் பண்ண மாட்டேன். சொல்லு உனக்கு ஒயன் தான் வேணுமா? ஜிம்மன் நான் எதுக்காக கவலையாக இருக்கேன்னு நான் சொல்லாமலே புரிஞ்சுக்கிறேன். நீ என் கூட இருக்கும்போது எனக்கு வேறு எதுவும் வேணாண்டா. தெரில அவ்வளோ நிச்சயமாகவே லவ் பண்ணிட்டேன். ரொம்ப லவ் பண்ணிட்டேன்னா கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான். கொஞ்சம் ஒரு மாதிரி பாரமாக இருக்குது. நான் ஓகே ஆயிடுவேண்டா. நீ என்ன நினச்சதும் வரி பண்ணிக்காத. எனக்கு அவள் வேணும். நீ எனக்காகன்னு அவளை தூக்கிட்டுலாம் வர வேணாம். என்னவை ஏமாத்திருக்காடா. இதுக்கப்புறம் அவளை பார்க்கும்போது அந்த பழைய லவ்லாம் வராது. அது அவ்வளோதான். இதுக்கப்புறம் அவளை பார்க்கும்போது என்னை ஏமாத்தின ஒரு பொண்ணு அப்படின்னு தான் தோணுது. அவளை பற்றி பேச வேணாண்டா. தேவ் நான் அவளை பற்றி பேச மாட்டேன். எனக்கும் அவளை பற்றி பேசவே வேணாம். ஆனால் என்னால் உன்னை இப்படி பார்க்க முடியல. நீ கொஞ்சமாவது நார்மலாக இருக்க ட்ரை பண்ணுறியா ப்ளீஸ்? உனக்கு இந்த ஃபுட் வேணான்னா வச்சிரு. வேறு எங்கேயாவது போகுமா? கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக
வெளியே போய்ட்டு வருவோமா? ஓகே ஜிமன், நைட் பப்புக்கு போவோமா? போகலாம். சரி, இப்போ இதை சாப்பிடு. ஓகே. ஜிமன் தேங்காய் ஃபுல்லாக சாப்பிட்டு வச்சிட்டு இருந்தான். ஏய், நான் சாப்பிட்றேன்டா, நீயும் சாப்பிடு. நீ சாப்பிடு, அப்புறம் சாப்பிட்றேன். நான் சாப்பிட்டு தானடா இருக்கேன், நீ சாப்பிடு. நான் சாப்பிட்டுக்கிறேன்டா, நீ ஃபஸ்ட்டு சாப்பிடு. என்னை சாப்பிட வச்சுட்டு தான் சாப்பிடுவியா? ஆமாம். ஏன்டா நீ இப்படி இருக்க? நீ இருக்கும்போது நான் ஏன் இன்னொருத்தரை தேடினேன்னு எனக்கே தெரில. ஏய், சாப்பிடு. சாப்பிட்றேன், நீயும் சாப்பிடு. கம்பெனியாவது குடுறா, பார்த்துட்டே இருக்கா? சாப்பிட்றேன்.